எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் திட்டப்படி நடைபெறாது. எனவே மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள். கடந்ததை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை தயார் செய். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள். விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம். பொறுமைதான் உண்மையான சக்தி. தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு. சில விஷயங்களை விட்டு விடுவது அமைதிக்கான வழி. எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அமைதி அதிகமாக இருக்கும். அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கும். உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது, உன்னுள் இருந்தே வரும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம். உன் சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எளிதில் கிடைப்பது நிலைக்காது, நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது. நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளில் இருந்தும் ஏதாவது கற்றுக்கொள். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் ஈசன். நீ கவலைப்படாதே மகனே, மகளே. அப்பன் சிவன் நான் இருக்கேன். உன்னை எப்போதும் தனியாக விட மாட்டேன். கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார். என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் என் அப்பன் ஈசனே. நம சிவாய் என்ற அஞ்செழுத்தில் சகல சக்தி மட்டுமல்ல, பாவ விமோசனம் உள்ளது. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும். உள்ளது எதுவோ அது சிவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியுடன் இரு. இல்லாதது எதுவோ அதை இனி சிவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு. இந்த உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும் இறைவா. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் மரணம் அதற்கு தீர்வு கிடையாது. அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள், முக்தி அடைவாய். போதைக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் என் சிவனுக்கு என்றும் நான் அடிமையே. தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல்.